ஒரு சமயம் நடந்த விஷயம். மல்கான்பூர் கிராமத்துல ரெண்டு புடவைக்காரங்க இருந்தாங்க. ஒரு நாள் நடந்த விஷயம். சுரேஷ் தன்னோட வீட்டுல தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே தங்கம் வாங்கியிருந்த. ஆமாங்க, எனக்கு அந்த வளையல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் அதை வாங்கிட்டேன். நீ எதுக்காக அப்படி பண்ண? நீ நேத்து அந்த தங்க நகையை வாங்கியிருக்கவே கூடாது. இன்னைக்கு தெரியுமா, அந்த தங்கத்தோட ஒட்டுமொத்த விலையில இருந்து 1000 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. என்னங்க இது? வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க என் கூட சண்டை போடுவீங்களா? சொல்லுங்க. நான் உன் கூட சண்டை போடவும் விரும்பல, உன் கூட பேசவும் விரும்பல. நான் என்னோட கடைக்கு போறேன். அந்த மனோஜோட கடையில நல்லபடியா வியாபாரம் ஆச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. என்னங்க சொல்றது கேளுங்க. டிஃபன் தான் சாப்பிட்டு போங்களேன். சுரேஷ் மீனு சொன்னதுக்கு பதில் கூட சொல்லல. அப்புறம் தன்னோட கடையை பார்க்க போயிட்டாரு. இது மதிய சமயம். அப்புறம் சுரேஷோட கடை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஆனா மனோஜோட கடையில நிறைய பேர் இருந்தாங்க. இங்க பாருங்க மனோஜ் அண்ணே, இந்த சாரி எவ்வளவு விலை? இந்த சாரியோட விலை 1000 ரூபாய். இது பனாரஸ் புடவை லக்கன் அண்ணே, எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். 1000 ரூபாவா? சுரேஷ் அண்ணனோட கடையை விட விலை கம்மியா இருக்கே. அப்படியா? ஆனா இந்த விலையில விற்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி புடவை வேற எங்கே இருந்தாவது கிடைக்கலாம். நான் நேற்று தான் ஒரு சாரியை பார்த்துருந்தேன். கலர் வேறையா இருந்தாலும் துணி இதே துணி தான். ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, துணி ரொம்பவே ஸ்பெஷலானது, அதனால 2000 ரூபான்னு சொன்னார். இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, ரொம்ப உறுதியான புடவை. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. சரிங்கண்ணா, இதை பேக் பண்ணிடுங்க. மனோஜ் லக்கன் கிட்ட சாரியை கொடுத்தாரு. அப்புறம் லக்கன் அங்கிருந்து நேரா சுரேஷோட கடைக்கு போனாரு. அட என்ன லக்கன் அண்ணே, நேற்று தான் என்கிட்ட சாரியோட விலையை கேட்டீங்க, ஆனால் அவனோட கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்களா? ஆமாம் அண்ணே, நீங்கள் எனக்கு சொன்ன விலையிலேருந்து பாதி விலையில வாங்கிட்டு வரேன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் கிராமத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. அட இல்லை இல்லை அண்ணே, புடவைகளில் பல விதமான புடவைகள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டின அந்த புடவையை நீங்கள் எங்கே போனாலும் வாங்கவே முடியாது. அப்போது விலையும் அதிகமாக தானே இருக்கும். உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு தான். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன். லக்கன் தான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்படின்னா இவன் எல்லா புடவையும் குறைஞ்ச விலைக்கு விற்கிறானா? அதனால தான் என் கடையை விட அவன் கடையில் நிறைய கூட்டம் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லைனா இவன் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனா மாறினா? இவ்வளோ பெரிய வீடு, எல்லா பொருட்களும் இருக்கு, இவ்வளோ பணம், இதெல்லாம் எப்படி? சுரேஷ் மனோஜோட கடைக்கு பக்கத்துல போனாரு. அப்ப அவர் பார்த்தாரு, அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஜமீன்தார் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இத பார்த்துட்டு சுரேஷ் மறைஞ்சு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்றத கேட்டாரு. என்னப்பா மனோஜ், உன்னோட கடை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் சாரியோட விலையும் எல்லா கடையை விட ரொம்ப கம்மியாக விற்கிறியான். எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான். அவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் எதுக்காக நிறைய காசு வாங்க போகிறேன்? அப்படியா? ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்கான யோசனைன்னு தோணுது. நீங்கள் என்னை கண்காணிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக ஜமீன்தாரு. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த செடியை கண்டுபிடிச்சேன். அப்புறம் அந்த அதிர்ஷ்டம் நிறைஞ்ச பழத்தை சாப்பிட்டேன். நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மலையோட உச்சிக்கு போய் அந்த அதிர்ஷ்டம் நிறைஞ்ச பழத்தை சாப்பிட்டேன். இப்போ நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கும் நல்லாவே புரியுது. சுரேஷ் அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதிர்ஷ்டம் நிறைஞ்ச பழமா? அப்படியா? அப்போ இதான் விஷயமா? அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட அதிர்ஷ்டத்துக்கு காரணம் அந்த மலையில இருக்கிற ஒரு மாயமான பழம்தான். அது மலைக்கு உச்சில இருக்கு. இப்போ நானும் அந்த பழத்தை சாப்பிடுவேன். அப்புறம் நம்ம மொத்த கிராமத்திலையும் பெரிய பணக்காரனா மாறுவேன். அவரு மறுநாளே அந்த மலை கிட்ட போனாரு. ஒரு தடவை அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ராத்திரி ஆயிடுச்சு. அப்புறம் சுரேஷ் பாதி பயணத்தை முடிச்சிட்டாரு. சுரேஷ் ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு வழிபோக்கர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அண்ணே, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்களேன். பணம் வச்சிருக்கியா? பணம்லாம் எதுவும் இல்லை அண்ணே. பணம் எதுவும் கொடுக்காம நான் யாருக்கும் காஞ்ச ரொட்டி கூட கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட ஏதாவது இருந்தா சொல்லு, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு. நீங்க என்னோட இந்த பைய பாருங்க, இதுக்குள்ள இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை எடுத்துக்கிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க. நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். அப்புறம் சில திருடங்க எல்லாத்தையும் திருடிட்டாங்க. இப்ப என்கிட்ட இது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நானும் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதிலெல்லாம் மாட்டிக்க மாட்டேன்.
காட்டு பைய காட்டு, அப்போதான் ஏதாவது சாப்பிட கொடுப்பேன். சரி அண்ணன், நீங்களே பாருங்க. அந்த வழிப்போக்கர் அந்த பேக்கை திறந்த உடனே அதுல 2 புடவைகள் இருந்தது. 2லயும் அப்படி ஒரு வேலைப்பாடுகள் இருந்தது. அது ஒன்னோட விலை 5000க்கும் குறைச்சல் கிடையாது. எனக்கு இந்த 2 புடவைகளும் வேணும். இந்த புடவைகளா? ஆனா இது 2 ரொம்ப விலை மதிப்பாச்சே. இதுக்கு எந்த விலையும் கிடையாது. வழி மாறி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்போது இங்க இந்த நேரத்துல உனக்கு சாப்பாடு தான் தங்கம் வைரத்தை விட ரொம்பவே விலை மதிப்பானது. சாரியை கொடுத்துட்டு சாப்பாடை எடுத்துக்கோ. சரிங்க அண்ணே, ஆனா என்னால ஒரே ஒரு புடவையை தான் கொடுக்க முடியும். 2வது புடவையை வச்சு எனக்கு சில வேலை இருக்கு. சரி சரி, இந்தா. அப்போ பாதி ரொட்டியும் பாதி சாப்பாடும் இருக்கு. அண்ணே, நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஆளை பார்த்ததில்ல. சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன். போப்பா போ. அப்புறம் எங்க கிராமத்துக்கு வந்தேன்னா அப்போ என்னோட கடைக்கு வந்து கண்டிப்பா சாரி வாங்கிட்டு போனோம் என்ன? அந்த வழிப்போக்கர் சுரேஷோட பேராசையை பார்த்தாரு. அப்புறம் அங்கிருந்து தன்னோட சாப்பாடை வாங்கிக்கிட்டு அவரு போயிட்டாரு. சுரேஷும் தூங்கிட்டாரு. அப்புறம் மறுநாள் காலையில சுரேஷோட பயணம் ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் சுரேஷ் அந்த மலை உச்சிக்கு போனாரு. அங்க பழங்கள் நிறைஞ்ச ஒரு மரம் இருந்தது. கிடைச்சிருச்சு. இது திராட்சை செடியாச்சே. நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெளிநாடுகள்ல இத பணத்தை கொடுக்கற அதிர்ஷ்ட மரம்னு சொல்லுவாங்க. சுரேஷ் அதுல இருந்து சில திராட்சைகளை பறிச்சாரு. அதுக்கப்புறம் அதை அவர் சாப்பிட்டாரு. ஆஹா, கண்டிப்பா இந்த பழத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. இதை சாப்பிடும்போதே எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் இந்த பழச்செடியை என் கூடவே கட் பண்ணி எடுத்துட்டு போனேன்னா இதை எடுத்துட்டு போய் என்னோட வீட்டு முன்னாடியே வைப்பேன். அப்புறம் எப்போ வேணும்னாலும் சாப்பிடுவேன். என்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எனக்கே சில நேரத்துல என்ன நினைச்சா பயமா இருக்கு. சுரேஷ் அதுல இருந்த நிறைய பழங்களை சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட கிராமத்துக்கு போனாரு. இன்னைக்கு 2 பேர் அந்த செடியை பறிச்சு அவரோட வீட்டு வாசல்ல நடுறதுக்காக வந்திருந்தாங்க. அண்ணே, மரத்தை வச்சுட்டீங்களா? இந்தாங்க உங்க 2 பேருக்கும் பணம். அட, இதில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமாம், நேற்று நான் உங்களுக்கு டீயும் டிஃபனும் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த பணத்தை நான் கட் பண்ணிக்கிட்டேன். மீதி பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். எண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? உங்களை பாராட்டியே ஆகணும். ஆனால் நீங்கள் இப்படிதான்றது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். சரி, வா போகலாம். அந்த 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. பெருசா வந்துட்டானுங்க. போறதுன்னா போக வேண்டியதானே. இப்போ கடையை திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எனக்கு பணமழை பெய்ய போகுது. சுரேஷ் தன்னோட கடையை நோக்கி போனாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் அவரோட கடையை திறந்தாரு. அன்னைக்கு பாதி நாளும் முடிஞ்சிருச்சு. ஆனா எந்த ஒரு கஸ்டமருங்களும் வரவே இல்லை. அப்பதான் சுரேஷ் அதே வழிபோக்கர மனோஜோட கடைக்கு போறத அவரு பார்த்தாரு. அந்த வழிபோக்கர் சுரேஷை பார்த்தாரு. அப்புறம் கோவத்துல தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டாரு. லக்கன் இத பார்த்துட்டு சுரேஷை பார்க்க வந்தாரு. அட அண்ணன், இவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா என்ன? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அப்படியே இருந்தாலும் இதுல எனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன நீ என்ன சொல்ல வர லக்கன்? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு நகரத்துல இருக்கிற ரொம்பவே பெரிய வியாபாரி. அப்புறம் நம்ம ஊருக்கு வந்து நிறைய சாரிகளை குறைஞ்ச விலைக்கு வாங்க வந்திருக்காரு. என்ன, நிஜமாவா? ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் அந்த பழத்தை சாப்பிடல, அதனால தான் எனக்கு அறிகுறி கிடைக்கவே இல்லை. இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன், இப்போ எனக்கு அறிகுறி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், நேராக போய் அவர்கிட்ட எல்லாம் பேசலாம். இப்ப சுரேஷும் லக்கனும் அந்த வியாபாரியை பார்க்க போனாங்க. அவரு மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா ஒப்பந்தம் உறுதி ஆயிடுச்சு மனோஜ்? ஆமாங்க, உறுதி ஆயிடுச்சு. என்னோட விருப்பம் என்னன்னா, நம்மளோட ஒப்பந்தம் எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். கண்டிப்பா, நீங்க ரொம்பவே நல்ல மனுஷனா இருக்கீங்க. நேற்று எனக்கு கிராமத்துக்கு வழியும் காட்டினீங்க, உங்க வீட்டில் தங்கிக்கிறதுக்கு எனக்கு உதவியும் செஞ்சீங்க. அடே அண்ணன், நான் கூட தான் நேற்று உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன்ல, நீங்க அதை மறந்துட்டீங்களா என்ன? ஓ, நீங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட கட்டாயத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு என்னோட விலை உயர்ந்த புடவையே எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் பாதி சாப்பாடு தானே கொடுத்தீங்க. நீங்க என்கிட்ட இன்னொரு புடவையை கேட்டீங்கல்ல, இதை எடுத்துக்கோங்க. எனக்கு இனிமே இது தேவைப்படாது. இதை என்னோட பரிசா வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன் மனோஜ், சீக்கிரமாகவே சந்திக்கலாம். அடட, இங்கே கேட்டுட்டு போங்களேன். சுரேஷ் சொல்றதை எதையும் கேட்காம அவரு அங்கிருந்து போயிட்டாரு. சுரேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் மனோஜ் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மனோஜ்,
நீ தானே சொன்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலையில தேடி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த அதிர்ஷ்ட பழத்தை சாப்பிட்டேன்னு சொன்னல. நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். ஆனா எனக்கு எதுக்காக அதிர்ஷ்டம் கிடைக்கவே இல்லை. ஆனா நான் எப்போ அப்படி சொன்னேன்? அட என்கிட்ட இல்லை, நீ அந்த ஜமீன்தார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த சொன்னல. அட நீ என்ன இப்படி பண்ணிட்ட சுரேஷ்? நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னா, நான் கஷ்டப்பட்டு மலை மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு கிடைச்ச இந்த பலன் தான் எனக்கு அதிர்ஷ்டமாக கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். நீ ரொம்ப சரியான முட்டாளாக இருந்திருக்கியே. நான் அந்த செடியை என் வீட்டு முன்னாடி விற்கிறதுக்கும் பணம் கொடுத்துருக்கானே. அட கடவுளே, எனக்கு எவ்வளோ நஷ்டம். இங்க பாரு, இப்போவும் நீ பணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்க. உனக்குள்ள இருக்கிற அந்த பேராசையை எடுத்துட்டேன்னா உனக்கு எல்லாமே புரிய வரும். அந்த செடி உன் வீட்டு முன்னாடி எப்போவோ காஞ்சு போயிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய மரத்தை நீ உன்னோட சுயநலத்துக்காக கொன்னுட்டல்ல. நீ வாய மூடு, உனக்கு எதுவும் தெரியாது. சுரேஷ் ரொம்ப கோவத்தோட அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. மீனு, நீ எங்க இருக்க? அட எங்க இருக்க மீனு? அப்போதான் சுரேஷ் அங்க டேபிள்ல ஒரு லெட்டர் இருந்ததை பார்த்தாரு. சுரேஷ் அதை படிச்சாரு. நான் மீனு, உங்களோட பேராசையை நான் ஒட்டுமொத்தமாக வெறுத்துட்டேன். முதல்ல குழந்தைங்க கிட்ட சொல்லி மாமா வீட்டில் போய் படிக்கணும்னு அவங்கள அனுப்பிட்டீங்க. ஏன்னா அவங்க படிப்புக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இப்போ என்னோட செலவுகளை பார்த்துக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நான் இப்போ என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன். இனிமேல் எப்பவும் திரும்பி வர மாட்டேன். உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வலையலை நான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன். அதுக்கான 1000 ரூபாவை என்னோட அண்ணன்கிட்ட கேட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுடுறேன். நான் போகிறேன். எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இத படிச்சதும் சுரேஷ்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்பதான் அவர் உணர ஆரம்பிச்சாரு, பணம் காசை யாருக்காக சம்பாதிக்கிறோமோ இப்ப அவங்களே கூட இல்ல. அதுக்கப்புறம் சுரேஷ் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டாரு. அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ரொம்ப சுவையான கனி எதுன்னா, அவர் அந்த மலையில கஷ்டப்பட்டு ஏறி உச்சியில சாப்பிட்டாரே அந்த கனி. அந்த உழைப்புனாலதான் அவருக்கு அந்த பழம் ரொம்ப இனிப்பா தெரிஞ்சது. அம்மாங்கிற பேர் கொண்ட ஒரு பிரபலமான தோசை கடை இருந்துச்சு. அந்த அம்மாசோட கடை அந்த கிராமத்துக்கு நடுவுல இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடி காலையில அந்த அம்மா கடைய திறப்பாங்க. அந்த கடையில எப்பவுமே கூட்டம் நிறைஞ்சு இருக்கிறத தான் நாம பார்க்க முடியும். அம்மா, உங்களுடைய தோசைக்கு எங்கேயுமே நிகரே இல்லம்மா. எப்படிதான் நீங்க இவ்வளவு சுவையான தோசைய பண்றீங்களோ தெரியலம்மா. அந்த கடைக்கு வரவங்க எல்லாம் அவங்க தோசைய பெருமையா சொல்றத கேட்டு நாகம்மாக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா கடையில காலங்காத்தால டிஃபன் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். அம்மா, ஒரு மைசூர் மசாலா தோசை போடுங்க. உட்காருங்க உட்காருங்க, இப்பவே கொடுக்கறேன். அந்த அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க. அவங்க கூட நல்லாவும் பேசுவாங்க. நேரமும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட கடையும் பெரிய கடையா மாறுச்சு. இப்போ அந்த கடையில 2 பெண்களும் வேலை செய்யறாங்க. இப்ப அம்மா கல்லால உட்காந்து பைசாவை வாங்குவாங்க. அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுவாங்க. அம்மா கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணோட பேரு வீணா. அந்த வீணாவோட பார்வை எப்பவுமே அம்மா கையில இருக்கிற பணத்தை பார்த்துதான் இருக்கும். இங்க நாம 2 பேரும் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அங்க அம்மாவை பாரு, கையில பணத்தை எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு நாம வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்கும். அதுக்கு மேல நமக்கு வேற ஏதாவது கிடைக்குமா என்ன? அங்க பாத்தியா அம்மா கையில எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு? அது அவங்களோட சம்பாத்தியம். அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கடையை இவங்க இவ்வளவு பெருசாக்க முடிஞ்சது. அதே தான் நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாமளும் நமக்காக ஒரு புது கடை ஆரம்பிச்சு அதுல வேலை பார்க்கணும். வேண்டாம்ப்பா வேண்டாம், என்னாலெல்லாம் இது முடியாது. எனக்கு இப்ப கிடைக்கிற வருமானமே போதும். வீணா அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா லக்ஷ்மி அவளோட பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. வீணா தன்னோட பேர்ல ரொம்ப நாளா கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் அவளோட பேர்ல ஒரு புதுசா தோசை கடையையும் ஆரம்பிச்சா. அம்மா கடையில தோசை 10 ரூபாய். ஆனா வீணா 8 ரூபாய்க்கு தோசைய விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க கூட்டம் வீணாவோட கடைக்கு போக ஆரம்பிச்சது. வீணாவோட வியாபாரமும் உயர்ந்துச்சு.
அத பார்த்து வீணாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவக்குள்ள ஒரு திமிரு ஏற்பட்டுச்சு. ஆனா அம்மா ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீணாவுக்கோ திமிரு ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. அக்கா ஒரு மசாலா தோசை கொடு. கொடுக்கறேன். ஆனா 10 நிமிஷம் அதுக்காக நீ வெயிட் பண்ணணும். சரிக்கா. வீணா தன்னோட கஸ்டமரை எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் காக்க வைப்பா. இந்தா நீ கேட்ட மசால் தோசை. அக்கா கொஞ்சம் சட்னி கொடுங்க. அதான் போட்டிருக்கல நீ கேட்டிருக்க சட்னி. இன்னும் எவ்வளவு போடுவாங்க? இதே மாதிரி கஸ்டமர் எல்லார்கிட்டயும் வீணா ரொம்ப வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே வீணாவோட திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா அவன் நினைக்கிறத முடிக்க முடியும்னு நினைச்சா. ஏன்னா கஸ்டமர் அவகிட்ட தான் வருவாங்கன்னு நினைச்சா. ஏன்னா நான் கம்மியான விலையில தோசை விக்கிறதுனால எல்லா கஸ்டமரும் இந்த கடைக்கு தான் வருவாங்க. தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த கடையை திறந்து நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். ஒரு வேலை பண்ணலாம். நாளையில இருந்து 7:30 மணிக்கு கடையை திறப்போம். கடையில வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்தது? அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். மறுநாள் காலையில தினமும் போல அம்மாவோட கடைய திறந்து வச்சாங்க. ஆனா வீணாவோட கடை மூடி இருந்துச்சு. இத பார்த்ததும் எல்லா கஸ்டமர்ஸும் அம்மாவோட கடைய நோக்கி போனாங்க. தன்னோட கடையில வந்த கூட்டத்தை பார்த்து அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா அவங்க கடையில தோசைய 8 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. 7:30 மணிக்கு வீணா தன்னோட கடைய திறந்தா. ஆனா எப்போ கஸ்டமர்ஸ் அவ கடைய நோக்கி போனாங்களோ அந்த 2 கடையில தோசையோட விலைய பார்த்து அட அம்மா கூட விலைய குறைச்சிட்டாங்க. அம்மா கிட்ட தோசையை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அப்புறம் அந்த நாள் முழுக்க கஸ்டமர்ஸோட வருகை அம்மாவோட கடையில தான் இருந்துச்சு. ஆனா வீணாவோட கடையில பார்த்தா 1 இல்ல 2 கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. வீணா மனசுக்குள்ளேயே புரிஞ்சுகிட்டு இருந்தா. அதனால வந்த கஸ்டமர் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா. எல்லா கஸ்டமர்ஸும் அம்மா கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு முறை அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில நடந்துச்சு. ஆனா வீணாவோ ரொம்ப போராமப்பட்டு அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தா. குழந்தைங்களா, இந்த கதையில அம்மா எதுவுமே பண்ணல. ஆனா வீணாவுக்கு இருந்த திமிரால நல்லா போயிட்டு இருந்த கடை நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. ஒருவேளை வீணா ஆரம்பத்துல இருந்தே ஜனங்க கிட்ட அன்பாவும் பண்பாவும் நடந்துகிட்டு திமிர காட்டாம இருந்திருந்தா இன்னைக்கும் அவளோட வியாபாரம் நல்ல முறையில நடந்திருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, திமிரு மட்டும் இருந்துச்சுன்னா நாம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமா தான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலேயே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு.
கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது. அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா. அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லிய திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம்.